பேஸ் முடிஞ்ச பிறகு பச்சை கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி நம்ம ஹைட் வளர்த்துருக்கோம், 4 ரோ வளர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீட்ஸும் டியூப் ஒயரும் இல்லாமல் பம்கின் கூடையை எப்படி வளர்க்குறோன்னு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பம்கின் கூடையாக எப்படி மாற்றுறது, அதுக்கு இந்த கூடை அளவுக்கு 1.5 அடியில் ஒயர் இந்த முதல் 3 மூணாக இருக்குது இல்லைங்களா, இந்த 3ல் இதில் சொருவிக்கணும். பின்பக்கமாக சொருவிருக்கணும். அது மாதிரி அடுத்து இந்த 3வது ஒயர், அப்புறம் இந்த 3வது ஒயர், அப்புறம் 3வது ஒயரில் நாம் ஒயர் சொல்லிக்கணும். இந்த ஒயரோட அளவு எல்லோ கலர் ஒயரோட அளவு 1.5 அடி. மற்றப்போ 12 இடம் வரும். 12 இடத்துல சொருவிட்ட பிறகு 1.5 அடி மக்களே. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி முதல்ல இந்த ஒயரை போடணும். பாருங்கள், ரன்னிங் ஒயர் எங்கே இருக்குது, இங்கே இருக்கு இல்லைங்களா. இப்போ இங்கே சொருவி இருக்குல்ல, ரன்னிங் ஒயரு இது இங்கே இருக்குது. இதில் சொருவி இருக்கலாம். முதல்ல இந்த எல்லோ கலர் ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இந்த எல்லோ கலர் ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுரு. அதுக்கப்புறம் வயலட் கலர் ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட். இப்போ 3 வயலட் கலர் ஒயர் வந்த பிறகு திருப்பி எல்லோ கலர் ஒயர் வரும் நமக்கு. பாருங்கள், இது பாருங்கள், 1 2 3 வயலட் கலர் ஒயர் வந்த பிறகு மீண்டும் நம்ம இங்கே ஜாயின் பண்ணி போனோம்னா இந்த எல்லோ கலர் ஒயர் இதில் முதல்ல போடணும். அதுக்கப்புறம் வயலட் கலர். புரியும் நினைக்கிறேன். முதல்ல எல்லோ, 3 வயலட், திருப்பி எல்லோவில் பிடிச்சி போடணும் முதல் நாட்டு. அதுக்கப்புறம் திருப்பி 3 வயலட் கலர். அதுக்கப்புறம் திருப்பி 3 வயலட் வரும். அப்படின்ட்டு திருப்பி 3 வயலட் கலர். இந்த ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி அப்படியே போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த 6 ஒயருக்கு அப்புறம் பச்சை கலர் ஒயர் இருக்குல்ல, பச்சை கலர் ஒயரு நம்ம திருப்பி சேர்த்துப்போம்ல, முதல்ல எல்லோ கலர் ஒயர் போகணும். அதுக்கப்புறம் 3 பச்சை. பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயரில் முதல்ல பாக்ஸ் வச்சுட்டு முதல் ரோ போடும்போது மட்டும் கொஞ்சம் இந்த எல்லோ கலர் ஒயர் பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு லைன் வந்துடும். ஜாயின் பண்ணிக்கலாம். மெதுவாக ஆகலை. அப்புறம் இப்போ பச்சை, இப்போ 3 பச்சை பூ வரும். அதுக்கப்புறம் எல்லோ பூ. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜாயின் பண்ண ஒயரை முதல்ல போடணும். என்ன கலர் ஜாயின் பண்ணணுமோ, நான் எல்லோ கலர் எங்கிட்ட இருக்கிறதுனால எல்லோ கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். நமக்கு எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக
இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வயர் ஜாயின் பண்ணுறோம்ல, அதனால் பாருங்கள். முதல்ல எல்லோ போட்டோமா, அப்புறம் 3 வயலட்டு, திருப்பி எல்லோ 3 வயலட்டு, எல்லோ 3 பச்சை. தெரியுதுங்களா? அதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பம்கின் பூசணி கூட. சரிங்களா? இது மாதிரி ஜாயின் பண்ணினே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திருப்பியும் காட்டுற இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி பேரலெல்லாம் சொருகணும். இந்த இது இருக்கிற பல்ல இருக்கிற ஒயர் உள் பக்கமாக இருக்கணும், ஷைனிங் இருக்கிற ஒயர் மேல் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி சொருகணும் இந்த இதில். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது எப்படி சொருகி வருதுன்றதை பாருங்கள். இது மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டு நான் ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன வாட்டி உங்களுக்கு திருப்பி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டே வரது தான். பாருங்கள், இந்த ஒரு லைன் இந்த ஃபுல் ரோ போட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து நம்ம லேடர் நாட் போட்டு முடியணும். அடுத்த லைனுக்கு அடுத்த ரோவுக்கு போட்டுக்கணும். லேடர் நாட் எப்பயும் போடுற மாதிரி தான் இதுலேயும் கொடுக்குறோம். இந்த மேலே இருக்க ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு லூப்பை இந்த பக்கம் இதை லூஸ் பண்ணிவிட்டு லேடர் நாட் நம்ம ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம்ல, நிறையா பார்த்துருக்கோம்ல, அதே தான் சேம் லூப்பை யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த லூப்பை லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரில் ஒரு லூப் பண்ணி இந்த லூப்பை இந்த ஒயருக்குள்ளே கொடுத்து யூஸ் பண்ண லூப்புக்குள்ளே இந்த மேலுக்கு இருக்கிற ஒயரை அப் சைடு போடுற ஒயரை உள்ளே கொடுத்துட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் லேடர் நாட்டு. ஒயரெல்லாம் டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், லேடர் நாட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ரன்னிங் ஒயர் இப்படி மேலுக்கு வந்துடும். அப்புறம் திருப்பி அடுத்த ரோ போட வேண்டாம். ஓகேங்களா?